திருப்புகழ் 370. தூக்கிலும் மிருகமத பரிமள அழகமும் நெகிழ இரு தனகிரி அசைத்தர இடைத்துவள மனிதரும் அமரரும் முனிவரும் உடன் ஓடி தொடர வன மணி மகரம் இலகு குழை அடருவன விடம் மிளிர்வன ரதிபதி சுருதி மொழிவன கயல் விழி பொருள் தர நடுவாக வகிரும் மதி புரை தனு நுதல் பனிவர வனஜ பதயுக பரிபுறம் ஒலிபட மருகுதோறும் உலவி இனிய கலவியை விலை கூறும் வரைவு இல் அறிவையர் தரு சுக சலதியில் அலையும் எனது உயிர் அனுதினம் நெறி தரு மௌன சிவசுக சலதியில் முழுகுவது ஒரு நாளே. முகிலும் மதியமும் ரவியழு புறவியும் நெடிய குலை மிடரு இடர முது ககன முகடு கிழிப்பட வளர்வன கமுகு இனம் மிசை வாழை முடுகு கயல் உகழ் வயல்களும் முருக அவிழ் தடமும் முளறிய அகழியும் மதில்களும் முழுதும் உடையது ஓர் அருணையில் உரை தரும் இளையோனே. அகிலும் மருதமும் முகுளித வகுளமும் அமுத கதலியும் அருணமும் வருடையும் அபரிமித மத கரிகளும் அரிகளும் உடனே கொண்டு அருவி இழிதரும் அருவரைதனில் ஒரு சவர வனிதையை முனிதரு புனிதையை அவச்சமுடன் மலர் அடி தொழுது உருகிய பெருமாளே. எனது உயிர் அனுதினம் நெறி தரு மௌன சிவ சுக ஜலதியில் முழுகுவது ஒரு நாளே. மேகமும் சந்திரனும் கதிரவனின் தேரில் பூட்டப்பட்ட 7 குதிரைகளும் தம் நீண்ட உயர்ந்து வளர்ந்த குலைகளின் பாக்கு மரங்கள் பாக்கின் குலைகளின் கழுத்து பகுதியில் தடைபடவும் பாக்கின் உயர்ச்சி கூறப்படுகிறது. இங்கு பழைய வான உச்சி கிழிப்படவும் அத்துணை உயரமாய் வளர்ந்துள்ள பாக்கு மரத்தின் கூட்டம் மீது பாய்கின்ற வாழை மீன்களும் அவ்வாழை மீன்களால் விரட்டப்படும் கயல் மீன்கள் உலவும் வயல்களும் நறுமணம் கமடும் நீர்நிலைகளும் தாமரை பூக்கள் விளங்கும் அகழிகளும் மதில்களும் ஆகிய இவையெல்லாம் பொருந்தி உள்ள ஒப்பில்லாத திரு அண்ணாமலையில் வீற்றிருக்கும் இளையோனே. அகிலும் மருத மரமும் மலரும் மகிழ மரமும் அமுதம் போல் இனிக்கின்ற வாழையும் செம்மறியாடும் மலையாடும் எண்ணில்லாத மதமுடைய யானைகளும் சிங்கங்களும் ஆகியவை இழுக்கப்பட்டு வரும் அருவிகள் இழியும் அரிய வள்ளிமலையில் ஒரு வேடப்பெண்ணை சிவமுனிவர் தவத்தில் வந்த தூய வள்ளிமங்கையை காம மயக்குடன் அவளுடைய அடிகளை தொழுது உருகிய பெருமாளே. அருவிகள் இழியும் அரிய வள்ளிமலையில் ஒரு வேடப்பெண் யார் என்றால் சிவமுனிவர் தவத்தினால் வந்த தூய வள்ளி மங்கையை அவளுடைய அடிகளை தொழுது உருகிய பெருமாளே. குரமின் பத சேகர ஆடையும் கத்தூரி முதலியவை நறுமணம் வீசும் கூந்தலும் குலைய 2 கொங்கை மலைகள் அசைய இடை துவள மனிதரும் தேவரும் முனிவரும் கூடவே ஓடிவந்து தொடர அழகிய மணிகளால் ஆகிய மகரமீன் போல் விளங்கும் குழைகளை அணிந்தனவாய் நஞ்சு விளங்குவனவாய் ரதியின் கணவன் காமனின் கலையை எடுத்து கூறுவனவாய் விளங்கும் கயல்மீன் போன்ற விழிகள் புரள நடுவில் கீறப்பட்ட சந்திரனை போன்ற வில் போன்ற வளைந்த நெற்றியானது வியர்வையை துளிர்க்க தாமரை போன்ற அடிகள் 2லும் சிலம்பு ஒலி செய்ய தெருதோறும் உலவும் விரைமகளிர் தரும் இன்பக் கடலில் அலையும் என் உயிரானது நாள்தோறும் நல்ல நெறியில் செலுத்தும் மௌன அகக்கடலில் மூழ்கும்படியான நாள் ஒன்று வருமோ. இனிய கலவியை விலை கூறும் வரைவில் அறிவையர் தரு சுக ஜலதியில் அலையும் எனது உயிர் அனுதின நெறி தரு மௌன சிவ சுக சலதியில் முழுகுவது ஒரு நாளே. அது இந்நாளாக இருக்க அருள் புரிவாய் ஆக.